வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ இந்த கமருதீன் வச்சு பார்வதி அண்ட் காரோரா பண்ற விஷயங்கள் இருக்கு. எப்பப்பா கமருதீனுக்கு இவ்வளோ இதாடா அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. ஸோ ரெண்டு வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஆரோரா, கமருதீன் அண்ட் ரம்யா ஜோ எல்லாரும். ஸோ அப்போ ரம்யா ஜோ சொல்லிட்டு இருக்காங்க, நான் பார்வதிட்ட பேசினேன், அவ வந்து சொன்னா அவன் மேல எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, பட் அவன் வந்து வேற ஒருத்தவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்து பார்வதி வந்து சொல்றா. உடனே கமருதீன் சொல்றாரு, அவளுக்கு கஷ்டமா இருந்தா நான் எப்படி ஆரோராவோட பேசாம இருக்க முடியும்? ஆரோரா தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து கமருதீன் சொல்றாரு. உடனே ஆரோரா வந்து ஏத்தி விட்டுறாங்க. இப்ப நீயும் பார்வதியும் லவ் பண்ணா வந்து நான் வந்து ஜென்யூனா அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் அவன் லவ் பண்ணவே இல்ல அப்படின்னு வந்து சொல்றான். அப்புறம் எதுக்கு நான் உன்ட்ட பேசாம இருக்கணும் அப்படின்னு வந்து ஆரோரா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரம்யா ஜோ ஒரு ஏத்தி விடுது. ஸோ நீ பார்வதியோட விலகி இருக்கிறதுனால தான் இவ்வளவு நாள் நீ வீட்டுல இருக்க. இல்லைன்னா நீ அப்பவே போயிருப்ப. எல்லாரும் உன்னை குத்தி வெளியே அனுப்பி விட்டுருப்பானுங்க அப்படின்னு வந்து ரம்யா ஜோ சொல்றாங்க. அட பாவீங்களா! அப்ப ஆரோராவோட கூட இருந்தா அவர் இன்னும் பல நாட்கள் உள்ள இருப்பாரா? அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. ஸோ எனிவே அதுக்கப்புறம் வந்து ஆரோரா வந்து கமருதீன்ட்ட சொல்றாங்க, நீ போய் கேளு, கேட்டே ஆகணும். நீ எதுக்கு வந்து ஆரோராவை வந்து சாடையா பேசுற? இவ்வளவு நாள் உனக்கு தோணலையா கமருதீன்? இப்பதான் உனக்கு தோணுதா? இப்பதானடி நீ சொல்ற இவ்வளவு ஃபீல் பண்ணி அப்படின்னு வந்து ஆரோராட்ட வந்து கமருதீன் சொல்றாரு. ஸோ கமருதீன் அதுக்கப்புறம் வந்து சொல்றாரு, என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆரோரா தான். அவளுக்கு பிடிக்காம இருக்கிறதுனால தான் உனக்கு வந்து உன்ட்ட பேசாமலாம் இருக்க மாட்டேன். ஸோ அவ ஏதாவது சொன்னான்னா, ஏதாவது ஃபீல் பண்ணினா என்ட்ட வந்து சொல்லு. நான் வந்து உனக்கு சொல்யூஷன் தரேன். அது அக்செப்ட் பண்ணியிருந்தா அக்செப்ட் பண்ணிக்கோ. இல்லைன்னா அப்படியே விட்டுரு அப்படின்னு வந்து கமருதீன் வந்து சொல்லி சமாதானப்படுத்தி வச்சிருக்காரு. ஸோ எப்படியும் இன்னைக்கு சண்டை வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ மார்னிங் டாஸ்க்ல நடந்துச்சுல, ஸோ அதை வச்சு ஆரோரா வந்து ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே அவங்களோட ஃபீலிங்ஸ் வாட் எவர் சொல்யூஷன் கொடுக்க வேண்டியது கமருதீன் கையில தான் இருக்கு. ஸோ கமருதீன் அக்செப்ட் பண்ணாரு ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், பட் அதர் சைடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது. அந்த நெய் விஷயத்தை இன்னும் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் அந்த வைல்டு கார்டு என்ட்ரி வந்து 2 3 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, ஸோ அதை வந்து சொல்லிட்டு இருக்காரு பர்சனலா. என்னன்னா, அவங்களுக்கு தோட்டம் இருக்கு, அது இருக்குன்னு சொல்றான். எனக்கெல்லாம் யாரும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது, என் வாழ்க்கையவே அழிக்க பாக்குறா அப்படின்ட்டாப்புல கமருதீன். ஸோ எனிவே ரொம்ப பெர்சனலா டீப்பா எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் என்ன நடக்க போகுது. நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.